ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ. இந்த 2010க்கு பிறகு வர ரவுடிசம் என்ன ஆச்சு கேட்டால் மொபைல் ரவுடிசம் தான். மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, அதாவது வந்துட்டு இப்போ வேற ஒரு நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணுறது, இது மாதிரி மிரட்டி. ஆம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டோன்னா அவங்க ஒரு மோட்டிவ் ஒன்று சொன்னாங்க. அந்த மோட்டிவ் வச்சு அந்த கதையை முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே தான் சென்னை கடந்து வந்த ரவுடிகளுடைய பாதைகள் எடுத்து பார்க்கும்போது பலர் ஒவ்வொரு காலகட்டத்தில் வளருவாங்க. ஒரு காலத்துக்கு பிறகு ஒன்று அவங்க கூட இருக்கிறவர்களாலேயே அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். இல்லை அப்படின்னா காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் நடந்தது என்ன? அதாவது நேற்று அதிகாலை காவல்துறை வாகன தணிக்கையில் முல்லைநகர், சென்னை கொடுங்கையூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முல்லைநகர் பகுதியில் வாகன தணிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதிவேகமாக காவல்துறையுடைய அந்த தடுப்புகளை மீறினா அவங்க வண்டி நிறுத்துவாங்கல்ல. எப்பயுமே நைட் டைம் லேட் நைட்டாக போகும்போது கூட எல்லா இடங்களிலும் இப்போ நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. ஒன்று டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க, இல்லை அப்படிங்கன்னா லோக்கல் போலீஸ் நின்று வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்க. அப்படி நிற்காமல் போன ஒரு வாகனத்தை இவங்க துரத்திட்டு போனதாகவும், அந்த வாகனத்தில் பயணித்தவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போன பிறகு எதிர் தாக்குதல் காவல்துறை பார்த்து தாக்குதல் நடத்தியிருக்காரு. அதற்கு தற்காப்புக்காக காவல்துறை சுட்டதில் ஒரு பலியானார். அவர் தான் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்ற மாதிரியாக காவல்துறை ஒரு பதிவுகளை சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் நம்ம அது உள்ளே போய் பார்க்கும் பொழுது 59 வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. 15 கொலை முயற்சி வழக்குகள், 5 அல்லது 6 கொலை வழக்குகள் அப்படின்னு சொல்லி என்டையராக ஒரு 59 வழக்குகளில் உள்ள ஒரு குற்ற பதிவேடில் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இவரை காவல்துறை பத்திரிகைகள் கொடுத்து. ஏன்னா பத்திரிகைகளுக்கு அந்த செய்தி தெரிய போகிறது இல்லையா. இன்றைக்கி பத்திரிகைகளை நம்ம பார்க்கின்ற பொழுது 59 வழக்குகள் சொல்கிறாங்க. 20 ஆண்டு காலமாக சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஏன்னா சென்னையில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் 10-15 குழுக்கள் ரவுடி குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு ரவுடிகளுடைய பெயர் அப்படியே ரைஸ் ஆகும். அதை எப்படி தான் அது அஸ்தமனம் ஆச்சுன்னே தெரியாமல் போவோம். அது பல 90களில் இருந்தே நம்ம ரவுடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கை வரலாறு நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சென்னை கடந்து வந்த ரவுடிகளுடைய பாதைகள் எடுத்து பார்க்கும் பொழுது பலர் ஒவ்வொரு காலகட்டத்தில் வளருவாங்க. ஒரு காலத்திற்கு பிறகு ஒன்று அவங்க கூட இருக்கிறவர்களாலேயே அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், இல்லை அப்படின்னா காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்படுவார்கள். இவர் 2000க்கு பிறகு 2003, 2004 அந்த காலகட்டத்திற்கு பிறகு தான் சென்னை 7 கிணறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு அப்படின்னக்கூடிய ஒரு பகுதியில் இவர் வளர்றாரு. அங்கேருந்து தான் இவர் ரைஸ் ஆகுறாரு இந்த ஃபீல்டில் வரும்பொழுது. அப்போ பல்வேறு நண்பர்கள் எல்லாருமே உருவாங்க. அந்த காலகட்டத்தில் ரவுடிசம் அப்படி ஃபாலோ பண்ணோம், நம்ம பெரிய கேங்ஸ்டர் ஆகணும், ரவுடி ஆகணும், நிறைய பேர் சொல்லிக்கிட்டு சுற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த இடத்துலேருந்து இவர் உருவானவர். ஆரம்ப காலகட்டத்தில் யுவராஜ், இன்பராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் மூலக்கொத்தளம் பகுதி, அந்த சரௌண்டிங் இன்னண்டரோட அவங்க ஏரியாவில் இருந்த ஒரு டீம் கூட இவர் பயணிக்கிறாரு. பயணித்த பிறகு அந்த டீமுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அதே மூலக்கொத்தளம் பகுதியை சேர்ந்த புஷ்பராஜ் என்கிற புஷ்பா, இந்த டீமுக்கும் ஒரு ரைவல்ரி, ஒரு எதிரும் புதிருமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது புஷ்பராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கிலும் காக்காத்தோப்பு பாலாஜி அவருடைய பெயர் அடிபட்டுச்சு அப்பயே. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சதீஷின் ஒரு கேரக்டர், அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதுலேயும் பெயர் சொல்லப்பட்டுச்சு. அடுத்து பில்லா சுரேஷ் அப்படின்ற ஒருவர் காலையில் படுகொலை செய்யப்படுகிறார், வீடு புகுந்து. ஆமாம், அதுக்கு பிறகு ஒரு 1 ஹவருக்குள்ளேயே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஜின்றவர் விஜயகுமார், ஆமாம் விஜயகுமார் படுகொலை செய்யப்படுறார். அது சேம் டேல டபுள் மர்டர்னும் போது ஒரு பெயர் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. டபுள் மர்டர் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய அந்த சம்பவத்திலிருந்து தான் காக்காத்தோப்பு பாலாஜி ஃபேமஸ் ஆகிறாரா? ஆமாம். அதே போல் இவர் நண்பர்களாக இருந்த யுவராஜ், இன்பராஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த யுவராஜும் கூட யுவராஜ் இதை கேங்ஸ்டராக பெரிய ஆளா இல்லை நம்ம பெரிய ஆளா அப்படின்னும்போது அந்த யுவராஜும் ஒரு கட்டத்தில் படுகொலை செய்யப்படுறாரு. அந்த வழக்கிலும் அவருடைய பெயர் பேசப்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் இவருடைய பெயர் வெளில தெரிய ஆரம்பிச்சுன்னா காவல்துறை ரவுடிசத்தை பொறுத்தவரைன்னு கேட்டால் கண்டினியூஸாக ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. அப்போ அவங்களுடைய பின்புலம் எப்படியாக இருக்கும்? இவர் ஒரு கட்டத்தில் வளர்றாரும்போது அந்த ரவுடிசம் ஃபீல்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமா சம்பவங்கள் செய்கின்ற பொழுது இவருடைய பெயர் வெளியில்
வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பஞ்சாயத்துகள் வர ஆரம்பிக்கும். ஆர்வரை சுற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த விஷயங்களை எடுத்து பண்ணுறது, இல்லை வந்து ஒரு தொழில் ரீதியாக ஒரு ரியல் எஸ்டேட் விஷயத்தில் தலையிடுவது அப்படின்றத இயற்கையாகவே அமைஞ்சிரும். இந்த ரவுடிசம் ஃபீல்டில் இயற்கையாகவே அது அமைஞ்சிரும். அவர் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவான்னு கேட்டால், இங்கே பேசி அண்ணன்கிட்ட பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வருவானுங்க. இது வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரியே ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜியை பொறுத்தவரை ஒரு சோலோவாக தனிப்பட்ட முறையில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு 50 பேர் 100 பேரை வச்சுட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இப்போ நிறைய பார்க்குறோம். நம்ம தென் மாவட்டங்களை சார்ந்து பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லலாம் காவல் நிலையத்துக்கு வரும்போதும் சரி, கோர்ட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு 50 பேரை போட்டுக்கிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படி இல்லையா? காக்காத்தோப்பு பாலாஜி அப்படி கிடையாது. எங்கேயுமே அவங்க வந்து பதிவுகள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அப்படிப்பட்ட பதிவுகள்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அவர் இண்டிவிஜுவலாக பண்ணிக்கக்கூடிய ஆள், இண்டிவிஜுவலாக போவார், இண்டிவிஜுவலாக வருவார். வழக்குகள் வந்து காவல்துறை இப்போ வந்து இந்த என்கவுண்டர் நடந்த பிறகு அதான் வந்து அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. எதற்காக இந்த என்கவுண்டர் நடந்ததுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக இத்தனை வழக்குகள் இருந்துச்சு. பல வழக்குகள் அவர் முடிச்சிடுறாரு. ஒரு சில வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு சென்னை காவல்துறை ஆணையாளர் அவர்கள் மாற்றப்படுகிறார். இந்த ரவுடிசம் சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போகும்பொழுது காவல்துறை ஆணையராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு முன்னதாக, அதற்கு பின்னதாக அப்படின்ற மாதிரி 2 பார்ட்டை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. அதே போல் அந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலைவுக்கு நடந்ததுக்கு பிறகு வந்துட்டு அவங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவர் வரும்பொழுது சட்டம் ஒழுங்கை பற்றிலாம் பேசிட்டாரு. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சூழலில் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படின்னா இது எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் தான் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 என்கவுண்டர் நடக்க காரணமா? இல்லை, கொலைக்கு பிறகு எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்தினால இவங்க பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்ன கேட்டால் எதிர்கட்சிகளுடைய வேலையே என்ன? ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனே நம்ம போனாலும் கூட அழுத்த குழுக்கள் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் செய்யணும், ஒரு விஷயத்தை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு தொடர்ச்சியாக எல்லாருமே கொடுப்பாங்க பல்வேறு இதில். ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு என்னன்னு கேட்டால், இதை வந்து சரியான முறையில் கொண்டு போகணும். அப்போ காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதுமே அதிகாரிகளை மாற்றுற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படி மாற்றும் பொழுது சென்னையில் வந்து அந்த வழக்கில் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் இருந்தார். ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 11 பேர் கைது செய்யப்பட்டோன்னா அவங்க ஒரு மோட்டிவ் ஒன்று சொன்னாங்க. அந்த மோட்டிவ் வச்சு அந்த கதையை முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே தான் பிரச்சனை பெருசாக பேசப்பட்டுச்சு. அனைத்து அரசியல் கட்சிகளும் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வரே அந்த இடத்துக்கு நேரடியாக போயிட்டார். நேரடியாக அவர் போய் அந்த இடத்த பார்க்குறாரு. அனைத்து கட்சி தலைவர்களும் அங்கே போகிறாங்க அப்படின்னும் பொழுது இது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு விதமான ஒரு அரசியல் சூழலை வந்து பரபரப்பாக்குற ஒரு சூழலாக இருந்ததுனால உடனே காவல்துறை ஆணையாளர் வந்து மாற்றப்படுகிறார். எதிர்கட்சிகள் என்னதான் உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் பற்றி இருந்தது, எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அங்கே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. எல்லாம் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் சார். ஆம்ஸ்டாங் படுகொலையில் காக்காத்தோப்பு பாலாஜி இன்வால்வ் ஆகியிருக்காரா? ஏன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையை விசாரிக்க போன தனிப்படை போலீஸார் தான் இந்த விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் திடீர்னு 2வது என்கவுண்டராக இப்போ நடந்திருக்கு. இல்லை, அதாவது ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு 30-31 பேர்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு 11 பேர் கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 4 பேர் பெண்கள் உள்பட பலர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரெஸ்ட் ஆன அந்த 11 பேரில் ஒருவர் வந்து திருவேங்கடம். அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. என்கவுண்டர் பண்ண உடனே அப்படியே அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் வந்து ஐடலாக இருந்துச்சு அந்த கேஸு. என்கவுண்டர் பண்ண உடனே கடகடன்னு எல்லாருமே உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எப்பயுமே அது ஒரு த்ரெட்டு தானே, அது ஒரு பயம் அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வழக்கில் காக்காத்தோப்பு பாலாஜி அவர்கள் குற்றவாளியாக சேர்க்கப்படலைன்றது யாருக்குமே தெரியாது இதுவரைக்கும். ஏன்னா காக்காத்தோப்பு பாலாஜி இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர் சென்னைக்குள்ளேயே வந்திருக்க மாட்டார். அப்போ காக்காத்தோப்பு பாலாஜிக்கு ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்மந்தம் இல்லை அப்படின்னா காக்காத்தோப்பு பாலாஜியை இப்பயே என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம், அந்த நிர்பந்தம் ஏன் போலீஸாருக்கு ஏற்பட்டு? இல்லை, நிர்பந்தமே கிடையாதுங்க. போலீஸை பொறுத்தவரைக்கும் போலீஸை யாரும் நிர்பந்திக்கவே முடியாது. அதுதான் தவறான ஒரு புரிதல். இப்போ என்ன என்கவுண்டர் பண்ண வேண்டிய சூழல் போலீஸாருக்கு இல்லை? சூழல் நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னு கேட்டால், அவர் மீது 59 வழக்குகள் இருக்குது. ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் யார் ஆக்டிவ் யார் இன்ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு சில ரவுடிகள் வந்து தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில ரவுடிகள் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பதிவு. ஆனால் குறிப்பாக ஆம்ஸ்டாங் உடைய படுகொலைக்கு பிறகு
ஆக்டிவாக யார் இருக்கா இன்ஆக்டிவாக யார் இருக்கான்னு இவங்க ஆய்வு பண்ண உள்ளே இறங்கி போய் பார்க்கும் பொழுது தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இல்லாதவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியல, தமிழ்நாடு முழுவதும் இருக்க ரவுடிகள் எல்லாம் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதாவது இந்த பர்டிகுலர் கேஸ் இல்லாமல் எங்கெல்லாம் யாரெல்லாம் ரவுடி, சுல்லா ரவுடிலேருந்து பெரிய ரவுடி, டானுக்குன்னு எல்லாரையும் கூட அவன் தனித்தனியாக போய் சரண்டராக கூட ஆரம்பிச்சிட்டான். ஒரு சிலர் ஐயா அரசியல்வாதிகளோட சப்போர்ட்லலாம் பல பேர் போய் சரண்டர் ஆனாங்க. ஆனால் இவர் இந்த வழக்கில் தொடர்பு இல்லாத ஒரு ஆள் இருந்தாலும் கூட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் ரவுடிகளை தேடுறாங்கன்னும் போது பிடிச்சாலே ஒன்று கை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க, இல்லையா திருப்பி ஒரு குண்டாசை போட்டு உள்ளே அமைச்சிருவாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 50க்கும் மேற்பட்ட ரவுடிகள் 50-60க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தலைமுறையிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இன்றைக்கி இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி அவர் வழக்குகள் நிறையா இருந்துச்சு, பல வழக்குகள் அவர் முடிச்சிட்டாரு. ஒரு சில வழக்குகளில் வாரண்ட் பெண்டிங், கம்பல்சரி வாரண்ட் பெண்டிங். ஏன்னா போலீஸ்கிட்ட போனால் ஒன்று கை கால் உடைப்பாங்க, இல்லைன்னா குண்டாஸ் போட்டுருவாங்க. அப்படின்றதுக்கு இவங்க தலைமறைவாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த மேட்ரு டைல்யூட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சட்ட ரீதியாக ஒரு விஷயங்கள் எடுக்கலாம். நீதிமன்றத்திலே நீங்கள் போய் சரண்டர் ஆனால் கூட காவல்துறை என்ன பண்ணுவாங்க, கஸ்டடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவராக ஏன் வாண்டடாக சரண்டர் ஆகிறாப்லன்ட்டு. அப்படி இருக்கும்போது 50-60 ரவுடிகள் தலைமறைவாக தான் இருந்தாங்க. எல்லாம் ஓடிட்ட பிறகு இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் மட்டுமே இவர் தொடர்பு இல்லைன்ற போதிலையும், இவர் தொடர்பு இல்லைன்ற போதிலும் பல ரவுடிகள் தலைமறைவானதில் இவரும் ஒரு ரவுடியாக பார்க்கப்பட்ட காரணத்தால் இவரும் தலைமறைவாகி போயிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதுவும் இல்லாமல் ஒரு 59 கேஸில் ஒரு 4-5 கேஸ் புட்டப் கேஸ் இருக்கும். 4-5 கேஸ் என்ன பண்ணுவாங்ககிட்ட யாரோ ஒருத்தன் பண்ணுவான், அவங்க கூட இருக்காட்டில் பண்ணிட்டு அவரோட ஆள் அப்படின்ற போது அவரையும் சேர்த்து வழக்கில் சேர்த்துருவாங்க. அப்படி பல வழக்குகளும் சேர்ந்துருக்கும். குறிப்பாகவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் என்னுடைய கட்சிக்காரர் சார்பாக ஒரு செக் பவுன்ஸ் கேஸுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஒரு ஃபார்மசி கம்பெனிக்காரருக்கு அனுப்பும் பொழுது எதிர்த்தரப்பு எப்பயுமே என்ன பண்ணணும், 130 ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னா ரிப்ளை பண்ணுவாங்க, இல்லை கோர்ட்டில் பார்க்கணும் நம்ம கேஸை ஃபைல் பண்ணுறோம். அவன் என்ன பண்ணுறேன், என்னோடய நோட்டீஸை எடுத்து வேற ஒரு டீம்கிட்ட கொடுத்து அவங்க ஒரு 4 பேர்கிட்ட என்னை ஆஃபீஸில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் ஒரு தம்பி என்ன சொல்கிறார், நான் காக்காத்தோப்பு பாலாஜி அவருடைய தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். தம்பினா உடன் பிறந்த தம்பி கிடையாது, சும்மா அடிச்சு விடுறது. எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு நான் என்ன பண்ணேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலியமாக நேரடியாக அவர்கிட்ட கான்காலில் பேசுகிறேன். பேசி நேரடியாக பேசுகிறேன். பேசி சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய பேரை சொல்லிட்டு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பேரெல்லாம் சொல்கிறேன், குமார் அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. பேரை சொன்ன உடனே இல்லை சார் எனக்கு அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன வேணால் நடவடிக்கை எடுத்துக்கோங்க, அது பொய்யே உனக்கு கதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதற்கு பிறகு இவங்களை கூப்பிட்டு நம்ம வான் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். எப்போ நீங்கள் தெரியாமல் ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அப்படி நேரடியாக பேசினாலும் அவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த வழக்கில் சிக்குனா, இந்த வழக்கில் தொடர்பே இல்லைனாலும் கை கால் உடையும், இல்லாட்டி குண்டாசு அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 மாதங்கள், ஏன்னா 90 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு. 90 நாளுக்கு மேலே 50-60க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தலைமறைவானவங்களுக்கு எல்லாருக்குமே கோர்ட்டுக்கு வர முடியாது. கோர்ட்டுக்கு வராங்கன்னா ஏன்னா போலீஸுக்கு தெரியும், திங்கட்கிழமை இந்த கோர்ட்டு, செவ்வாய்க்கிழமை இந்த கோர்ட்டு, புதன்கிழமை இந்த கோர்ட்டு, போலீஸ் ஒரு லிஸ்ட் வச்சுப்பாங்கல்ல, கோர்ட் போலீஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்களுடைய வேலை யார், காக்காத்தோப்பு பாலாஜி எப்போ வராரு, அடுத்த ரவுடி எப்படி வரான்னு இந்த ஒரு பட்டியலை வச்சுருப்பாங்க. இந்த பட்டியலை வச்சு ஃபாலோ பண்ணி தூக்கிட்டு போய் கை காலை உடைச்சோ இல்லை குண்டாஸில் போட்டோ இல்லை வழக்கிலே சேர்த்தா கூட சிக்கலாயிடுமேன்றதுக்காக ஓடுவாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. 2020 மவுண்ட் ரோட்டில் இவரும் இவருடைய நண்பர்களும் ஒரு சில காரில் போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால், பாம் அடிக்கிறாங்க. ஒரு டீம் பாம் அடிச்ச பொழுது அப்போ என்ன ஆச்சுன்னா, மவுண்ட் ரோட்ல காக்காத்தோப்பு பாலாஜி போய்கிட்டு இருக்கக்கூடிய கார் மேலே அந்த நாட்டு வெடிகுண்டை வீசினது யார்? இல்லை, நாட்டு வெடிகுண்டு அவங்களோட ரைவல் குரூப். ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க, சம்பவ செந்தில் அவர்களுடைய கூட்டாளிகள். அவரு நேரடியா போய் அடிக்கல, கூட்டாளிகள் தான். ஆமா, அதே நாட்டு வெடிகுண்டு வீசினது கார் மீது அது ஃபுல்லா டிவிலயும் வருது, நியூஸ்லயும் வருது, ரெக்கார்ட்லயே இருக்குல்ல. அப்படின் போது அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த வழக்கினுடைய நிலை என்ன, ஸ்டேஜ் என்னன்னு தெரியல. அந்த 2 டீமுக்குள்ள ஒரு ரைவல்ரி இருக்குன்றது ஆரம்ப காலத்துல இருந்து எல்லாருக்குமே தெரியும். இவங்க பெட்ரோல் பாம் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் பாம் அடிச்சவங்களும் கைது செய்யப்பட்டாங்க, வண்டியில் இருந்து இவரும் கைது செய்யப்பட்டாரு, இவரும் கைது செய்யப்பட்டு ஒரு என்ன பண்ண வழிக்கு விழுந்தாரு சொல்லிட்டு ஒரு வாட்டி காலை உடைச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கை காலை உடைச்சிட்டோம் அப்படின்னா செயல்பாடுகளே என்ன ஆகிடும், நின்று போயிடும். அடுத்த கட்ட வேலைக்கு போக முடியாது. இவர் கார் ஓட்டிகிட்டே பயணிக்கக்கூடிய ஒரு ஆள், கார்லேயே இவங்க தொடர்ச்சியாக போவாங்க. ஃபோனு இதெல்லாம் தான். பழைய ரவுடிஸ்ன்றது என்னன்னு கேட்டால், டீ கடை முனையில் நிற்கிறது, அங்கே ஒரு 10 பேர் வச்சுட்டு வீட்டு வாசலில் சேரை போட்டு உட்காந்து பேசுறது உங்களுக்கு தெரியும். கிராமப்புறங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சிட்டிக்குள்ளேயே நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வெளியில் உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 2010க்கு பிறகு வர ரவுடிசம் என்ன ஆச்சு கேட்டால், மொபைல் ரவுடிசம் தான். மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, அதாவது வேற ஒரு நெட்வொர்க்லேருந்து கால் பண்ணுறது, இது மாதிரி மிரட்டி ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ரோட்டில் போய் நிற்கிறதோ, இல்லை சூப்பர் மார்க்கெட்டு போகிறதோ, இல்லை ஒரு மாலுக்கு போகிறதோ, குடும்பத்தெல்லாம் கூட்டு கோயிலுக்கு போகிறதோ, இதெல்லாம் ரவுடிகள் இருந்து ரொம்ப நாளாச்சு.
ரவுடிகளுடைய பிரச்சனையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரியான ஒரு சிக்கனால ஒரு மனநிலை தான். இப்போ இவர் கூட பல வழக்குகளில் வந்து தொடர்பு இருந்தாலும் அவங்க தாயார் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 10 ஆண்டுகளாக அவர் இன்ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான அதுதான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னோட மகன் மனம் திருந்தி 10 வருஷம் ஆச்சு. போலீஸார்ட்ட எழுதி கொடுத்துட்டு தான் வந்துட்டேன் திருந்தி வாழ ஆசைப்படுறேன்னு. திருந்தி வாழ ஆசைப்பட்ட ஒருத்தர் எப்படி என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே வருது. இல்லை, இயல்பாக வருது. ஆனாலும் கூட இப்போ உங்களுக்கு வந்து பெண்டிங் வாரண்ட் இருக்குது. பல வழக்கில் அவர் முடிச்சிட்டாரு, வேலூரில் அப்பியர் ஆனார், எல்லாமே சொல்கிறாங்க. பெண்டிங் வாரண்ட் இருக்குன்றதுனால இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த NTPS நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில வழக்குகள்லையும் இவருடைய பெயர் வந்து அடிபடுது. இவருடைய பெயரை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலத்தில் அருண் IPS அவர்கள் பதவியேற்று அவர் இந்த ஃபீல்டு இப்போ அவர் கமிஷனர் ஆகி உள்ளே இருக்கிற சூழலில் வந்து எங்கேயோ ஒரு இடங்களில் இவர் பேச்சுவார்த்தையோ ஏதோ மிரட்டின மாதிரி சொல்கிறாங்க. அது யார் என்னன்றது போலீஸுக்கு தான் தெரியும். அப்படின்னும் போது அந்த தகவல் வந்து நேரடியாக உங்களுக்கு என்னென்னு கேட்டால் எல்லாமே போலீஸ் வந்துட்டு விஜிலண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்களுடைய அதாவது கிரைம் ரெக்கார்ட் பீரோன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க எல்லா ரெக்கார்டையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் ஆன்டி கேங்ஸ்டர் டீம்னு ஒன்று இருக்கும். இவங்க யார் யார் கேங்ஸ்டரு, யார் யார் வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கா, ஒயிட் காலர் கிரைம் யார், ஆடி பென்ஸ் ஜாகுவார் போஸ்ட் இது மாதிரி தான் சுற்றுவாங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாக ரவுடிசம் தான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி கொடுப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ண சொல்லி வேற ஒரு டீம் கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது கமிஷனுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஏன்னா ஒரு கமிஷனர்னு வரும்பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேஷனுக்கு போங்களேன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளே பிஸியாக இருக்காப்புல. நான் வியப்படைவேன். இங்கே போவார், இங்கே போவார். என்னடா இவரே எப்படி இருக்கும்போது ஒரு IPS ஆஃபீஸர்லாம் எவ்வளோ ஹெக்டிக்கான ஒர்க்காக இருக்கும், எப்படி அவங்களுக்கு எவ்வளோ பேரோட பட்டியல் எடுக்கணும், யாரை வந்து ஃபாலோ பண்ணணும், யாரை சுடணும், யாரை பிடிக்கணும், யாரை காலை உடைக்கணும், எவ்வளோ பெரிய வந்து ஒரு அஜெண்டா கையில் கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். இவர் அவங்க தாயார் சொன்னது மாதிரி இவர் வந்து மனந்திருந்தி வாழ்கிறார் எல்லாமே சொன்னாலும் கூட அந்த தாயாருக்கு வந்து உண்மையாகவே இவருக்கு 59 வழக்கு இருக்கான்னு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நான் என்னுடைய அம்மாட்ட சொல்லியிருப்பேனா, எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்னா, அம்மா என் மேலே 59 கேஸ் இருக்குமா, இத்தனை கொலை கேஸ் இருக்குமா, ஒரு 4-5 கேஸ் இருக்கு விடுமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். அம்மா இல்லையா, இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். அப்படி ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்குமே தவிர இவர் வந்து அந்த இந்த கொலைக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பிறகு தலைமறைவாயிட்டார், வாரண்ட் பெண்டிங் இப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்டிவாக இருக்காங்க, சென்னைக்குள்ளே வந்து போகிறார் அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. கிடைச்ச பிறகுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 50-60 ரவுடிகள் தலைமறைவாக சென்னைக்குள்ளே இன்னும் அரௌண்ட் இருந்தவங்கலாம் காணா அப்படின்னும் போது இவன் வெளியிலேருந்து இயங்குறானா இயங்கலையா, இவனுடைய சப்ஜெக்ட் என்ன, இவன் யார் கூட தொடர்பில் இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது பலர் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் 8 மாதம் 12 மாதம்லாம் பேசாமலே இருப்பாங்க. 12 மாதம் 2 வருஷம் தலைமறைவானவெல்லாம் இருக்கான். குடும்பம் குழந்தை குட்டிலாம் தெரியவே தெரியாது, குட்டியாக இருக்கும் குழந்தை, இவன் தலைமறைவாக வரும்போது இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இவர் குறிப்பிட்ட இந்த நபர் நம்ம காக்காத்தோப்பு பாலாஜி யாரோ ஒருவருடைய தொடர்பில் இருந்திருக்கார், யாரோ ஒருத்தர்கிட்ட தொழில் ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தை பேசுகிறாருன்னும் போது கமிஷனோட நாலேஜுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வாரண்ட் பெண்டிங் இப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயம் என்னன்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, தகவல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை செக்யூர் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும், எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுல அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கார். அப்படி ஒரு பிளானில் இருக்கும் பொழுது தான் ஒரு வாகனம் என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட நேற்று அதிகாலையில் வந்துட்டு 3:30 மணி 4 மணி டைமில் ஒரு வாகனம் வந்து கண்ணிமிக்கும் நேரத்தை சல்லுன்னு போது. இது காவல்துறையோட வெர்ஷன். ஏன்னா காவல்துறை வெர்ஷனை தான் நம்ம சொல்ல முடியாது. காவல்துறையோட வெர்ஷன் அப்படியே கட் பண்ணோம்னா காக்காத்தோப்பு பாலாஜியோட அம்மா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நைட் 8 மணிக்கு பேசினா பையன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா, பேத்தியோட பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அப்படின்னு அவங்க அம்மா ஸ்டேட்மெண்ட். அப்ப 8 மணிக்கு பிறகுதான் காக்காத்தோப்பு பாலாஜி மிஸ்ஸிங். ஆனா போலீசாருடைய வாதப்படி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி அதிகாலை நேரம் அப்படின்னு. அந்த இடைப்பட்ட அந்த நைட்டு கொஞ்சம் எம்டியா இருக்கு, ரொம்ப ஸ்பேஸ் இருக்கு. இல்ல ஸ்பேஸ் இருக்குன்னா காவல்துறை வந்துட்டு, ஏன்னா சாதாரண ஒரு வழக்கு அப்படின்னு இல்லை, ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு ரவுடியை வந்து கைது பண்றாங்க, ஏன்னா பிடிக்கும் போதே சுட்டுருக்கலாமே, புரியுதா, பிடிக்கும் போதே சுட்டு. ஒருவேளை ஒரு 2-3 மணி நேரங்கள் விசாரணை நடத்திருக்கலாமோ, அந்த விசாரணையில ஒண்ணுமே பதில் சொல்லாததுனால மேற்கொண்டு ஏதாவது நடந்திருக்கலாமோங்கிற மாதிரி எல்லாம் வெளியில பேசிக்கிறாங்க. இல்ல நீங்க என்கவுண்டர் உச்சநீதிமன்றமும் சரி மனித உரிமை அமைப்புகளும் வந்து சொல்லக்கூடிய, அதாவது தேசிய மனித உரிமை அமைப்பும் வந்து கைட்லைன்ஸ் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அப்படி நம்ம சொல்றோம். அந்த
எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸே வந்துட்டு அனாவசியமாலாம் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ சென்னையில் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2 கோடி பேரில் வந்து ஒரு 500 பேர் பிடிக்கல அப்படின்றதுக்கு 500 பேர் சுட்டுலாம்பா அப்படின்ற முடிவுலாம் எடுக்க முடியாது. இது ஒரு வந்து பெரிய ஒரு புரோட்டோக்காலே பெருசு. ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமாக பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் நைட்டு 8 மணி, போலீஸாரோட ஸ்டேட்மெண்ட் அதிகாலை 4 மணி 4 மணி கூட வச்சுக்கலாம். அந்த இடைப்பட்ட அந்த அந்த டியூரேஷன் தானே பேசுறாரு, அது ஏதோ மிஸ்ஸிங் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஃபோன்ல சந்தேகம் பேச வருது. இல்ல அம்மாக்கு ஃபோன்ல பேசினா ஒரு இடத்துல இருந்து பேசியிருப்பார். அது எந்த இடம்ன்றது தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். போலீஸ் ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வாட்ஸ்அப்பில் பேசுறது, மொபைல் ஃபோனில் பேசுறதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிடலாம், அது ஒன்றும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லா பதிவுகளும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, எல்லா பதிவுகளும் எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் ஆகிட்டு இருக்கு. காவல்துறை நினச்சா எதை வேணால் அசஸ் பண்ணலாம், எதுக்குள்ளே வேணால் போய் பார்க்கலாம், 2 வருஷத்துக்கான சிடிஆர் எடுக்கலாம். அப்படின் போது இவங்க நிறைய இந்த ஃபீல்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாதத்துக்கு 2 நம்பர் மாற்றுவாங்க. புரியுதா? கண்டினியூஸாக நம்பர் இருக்காது. அப்போ அம்மா கிட்ட ஒரு தொடர்பு பண்ணும்போது கூட ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அம்மா லைனுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் காவல்துறையை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கீழே இருக்க எஸ்ஐக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எஸ்ஐக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சில தகவலை சொல்லுவார். டிசிக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும், ஸ்பெஷல் டீம். இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் எல்லாரையும் பார்ப்பாங்க. இவன் ரவுடிஸுமே பண்ணலப்பா, நல்ல பையனாக இருக்கான்ப்பா அப்படின்னா இவனை 10 நம்பர் வச்சுருப்பான். ஒரு 8வது நம்பர் எடுத்து போட்டு சார் அவனை கொண்டுடலாம் சார் அப்படின்னு சொல்லி பேசினா கூட அது ரெக்கார்ட் ஆகிடும், மாட்டிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் மீது அந்த 2-3 வழக்குகளில் வந்து வாரண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவல் என்னதான் வந்து அவங்க தாயார் சொன்னாலும் கூட அது நீதிமன்றத்தில் முறையிடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தாயாருடைய ஆதங்கம், என்னதானாலும் தூக்கி வளர்த்த பிள்ளை வந்துட்டு, நான் தான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். அம்மா என் மேலே 59 வழக்கு இருக்குமா, 5 கொலை வழக்கு இருக்குமா, 15 கொலை முயற்சி வழக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாமா, 2-3 கேஸ் இருக்குது போமா, நீ வேற தொல்லை பண்ணுற. அப்படி தான் இயல்பான பேசுகிறேன், நான் இயல்பான ஒரு விஷயத்துக்குள்ளே வரேன். அப்படி தான் இருந்திருக்குமே தவிர அந்த தாயாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த தாயார்கிட்ட அவர் பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கார், ஏன்னா ஆல்ரெடி வந்து ரவுடி குழுக்கள் சென்னைக்குள்ளே செயல்படக்கூடாது, எல்லாரும் ஓடி போயிருங்க. ஒரு நடுவில் கூட ஒரு போலீஸ்காரர், ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை ஏசியோ ஒருத்தர் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுட்டு சொல்லுவார், ரவுடிங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறப்பா, உள்ளே யாரும் இருக்கக்கூடாது, எல்லாம் ஊரை விட்டு ஓடுற, நாளைக்கு சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின வைரலாக போச்சு அந்த வீடியோலாம். அப்படி சென்னை சிட்டி கமிஷனர் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டார் ஆரம்பத்திலேயே. இந்த ஆம்சாங்களுடைய கொலை வழக்கில் தொடர்புள்ளவர்கள் யாரையும் நான் மிஸ் பண்ண போகிறதில்ல, எல்லாரையும் பிடிச்சிருவேன் அப்படின்ட்டாரு. அப்ஸ்காண்டிங்காக இருக்காங்களா, அப்ஸ்காண்டிங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு நான் வந்து வழக்கு நடத்திடுறேன், இவங்களை இருக்கிற வரையும் தூக்கி ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டாங்க வழக்குள்ளே. அப்படி இருக்கும் பொழுது இவர் உள்ளே வந்து போகிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவர் உள்ளே வந்து போகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்தோ ஏதோ ஒரு சட்டச்சிக்கலோ உருவாயிட போதோ அப்படின்ற பார்வையில் காவல்துறை பார்ப்பாங்க. எப்பயுமே காவல்துறை அப்படி தான் பார்ப்பாங்க. பார்க்கின்ற பொழுது இப்போ 10 ரவுடி குழுக்கள் இருக்குங்க, 10 ரவுடி குழுக்களில் 9 ரவுடி குழுக்கள் தலைமுறை ஆயிட்டான். இவர் ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போகிறாருன்றது ஒரு சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் கூட இவர் ஆளு அடையாளம் கண்டுறதுக்கும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா இதை வந்து அவங்க குரூப்ல வரும்போது போட்டு பார்ப்பாங்க. இப்போ நீங்க மதுரை, திருச்சி, திண்டுக்கல், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடிகளாக இருந்தாலும் கூட அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நம்ம கமிஷன் ஆஃபீஸில் கூட இருக்கும். ஏன்னா இவங்க சென்னையில் ஆக்டிவாக இருக்காங்களா, சென்னையில் ஏதாவது ஒரு இடங்கள்ல இருக்காங்களான்ட்டு அந்த ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். காவல்துறை வந்து அந்த கிரைமை கிரிமினல்ஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் தொடர்ச்சியாக அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவி ஏற்று வந்த பிறகு, இந்த ஆம்சாங்களுடைய கொலை நடந்து 90 நாட்கள் ஆன பிறகு வெளியில இருந்த ஆள் திருப்பி திடீர்னு உள்ள வந்துட்டு போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்படுது. ஆனா பர்டிகுலராக அந்த வண்டியில் இவர் தான் போனாரான்றது தெரியல. ஏன்னு கேட்டால் அப்படி காலையில் ஒரு 3:44 மணிக்கு போகும்பொழுது இவர் சோலோவாக வண்டியை பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். தனிப்பட்ட முறையில் அவர் காரில் போகும்போது பார்த்துருக்கேன், நேரடியாக நின்று இருக்கும்போது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தனியாக தான் போவார். 50 பேர் 20 பேரை கூட்டு, முன்னாடி 2 கார், பின்னாடி 2 கார். இதெல்லாம் அந்த பக்கம் ஸ்டைலு. முன்னாடி ஒரு 15 கார், பின்னாடி ஒரு 5 கார். எந்த காரில் இவர் போகிறான்னு தெரியாது, ரவுடி கும்பல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவர் சோலோவாக பயணிக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கும் பொழுது இவர் தான் இந்த வாகனத்தில் போனார்னு இந்த காவல்துறை, அதாவது கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் தான் வந்து ஷூட் பண்ணார். அப்போ அந்த ஸ்பாட்டில் நீங்கள் காரில் போகும்பொழுது வண்டியை நிறுத்தினா மூஞ்ச பார்த்தா காக்கத்தோப்பு பாலாஜின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை நம்ம வந்து நின்று பேசக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. அப்போ பேசினா என்ன பண்ணுவாங்க, இறங்கப்பான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ஒன்று குண்டாஸு, இல்லை கை கால் உடையும். அதுக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போடலாம்பான்ட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு போகும்பொழுது இதை ட்ரேஸ் பண்ணி போனதாகவும், அப்போ வந்து அந்த வியாசர்பாடி பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில், அது பழைய இடம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாதிரி காட்டுப்பகுதி, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்முனையில் அந்த வண்டியை பிளாக் பண்ண போது அவர் வந்து காவல்துறை வாகனத்தை விண்ட்ஷீல்டில் குண்டுப்பட்டதாகவும், ஒரு சைடு டோரில்
குண்டுப்பட்ட உடனே எதிர்த்தாக்குதலுக்காக தற்காப்புக்காக காவல்துறை சுட்டதால் அவர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவருடைய நெஞ்சு பகுதியில் துப்பாக்கி குண்டுப்பட்டு அவர் இறந்து விட்டார். சரவணன் சாரும் வந்து எனக்கு தெரியும், ஏன்னா அவர் ரெடில்ஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார், திருவேற்காடில் இருந்தார். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார். அப்புறம் இப்போ புதுசாக தான் அவர் வந்திருக்காரு. அப்படின்போது இவங்களாம் ஆக்டிவான ஒரு பர்சன்ஸ். போலீஸில் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக ஒரு சில டீம் இருக்கும். அப்படியா, சரி பார்த்துக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ நாளைக்கு காலைல வாப்பா அப்படின்வாங்க. ஃபோன் பண்ண இன்னைக்கு குடியரசு தினம், நீ என்ன பண்ணுற, ஒரு 3 நாள் கழிச்சு இப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். ஐயா ஆய்வாளர்கிட்ட பேசுனியா அப்படின்னு வச்சுக்கோ, ஏங்க அவர் பிஸியாக இருப்பாருங்க, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற ஆள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வரையும் நான் முந்தானத்து கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன், சார் இந்த மாதிரி ஆய்வாளர்கிட்ட ஒரு விஷயமா பேசுனேன். ஆய்வாளர்கிட்டலாம் பேச முடியாதுங்க, நீங்கள் இதனால என்கிட்ட தாங்க பேசணும், என்கிட்ட பேசினா தாங்க நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கு காவல்துறை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரிஸ்க் இல்லையா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு என்கவுண்டர் மணல்மேடு சங்கர் அவருடைய என்கவுண்டர் எடுத்துக்கோங்க, அதுலேயும் இன்னைக்கு வரையும் சர்ச்சை இருக்குது. அவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை இறந்து போனாரா, இல்லை வண்டி கவுந்துச்சா பள்ளத்தில், அந்த முந்திரி காட்டை கிராஸ் பண்ணி வரும்போது கவுந்துச்சான்றது ஒரு இது இருக்குது. வீரமணி அவர்கள் என்கவுண்டரில் இன்றைக்கு வரையும் கான்ட்ரவர்சி இருக்குது. அதுலேயும் ஒரு சில அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, மனித உரிமை அமைப்பின் மூலமாக எடுக்கப்பட்டுச்சு, உண்மை அது. அதற்கு பிறகு பார்த்தா இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு என்கவுண்டர் இருந்துச்சு. இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆவடியில் இருக்கும்போது ஆவடி ஜூரிசிக்ஷனில் ரவுடிகளுடைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த ஜூரிசிக்ஷனில் ஒரு சிக்கல் இருந்துச்சு, அங்கேயும் ஒரு 2-3 என்கவுண்டர் நடந்துச்சு. இதற்கு முன்னதாக அவர் பதவி வைத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே ஒரு கப்சிப்புன்னு அமைதியான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு. ஏன்னா அது தேவை. அப்ப என்கவுண்டருக்கு பேர் பண்ணவர் தான் கமிஷனர் அருண். இல்ல அதாவது அங்க தேவைப்படும் போது அவங்க பண்ணிடுறாங்க. அதுல வந்து இப்ப அதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன், என்கிட்ட பணம் இருக்குங்க, எனக்கு பிடிக்கலங்க ஒரு 5-6 பேரை, 2 கோடி ரூபா 5 பேருக்கு 10 கோடி ரூபா கொடுத்தா சுற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் வரையுமே இப்போ இந்த மருத்துவ மாணவியுடைய வழக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். 4 பேர் அவங்க குடும்பத்தில் உட்காந்து ஐயோ என் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னு கத்திருந்தா தெரிஞ்சிருக்குமா? இன்னைக்கு இவ்வளோ பேர் கத்த போய் தான் இது வந்து உச்சநீதிமன்ற சூமோட்டோவை இந்த வழக்கு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருடைய கண்ணையும் மூடிட்டு ஒரு சம்பவத்தை செய்து விட முடியாது, அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்போ இந்த சம்பவம் நடந்துச்சா, அங்கே மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் போய் விசாரணை நடத்திருப்பாங்க, ஆர்டிஓ விசாரணை நடத்தி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுப்பாங்க, ஃபோட்டோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த சம்பவத்தில் சுட்ட ஆய்வாளரையும் விசாரணைக்கு தேவைப்படுவார். அங்கே சுற்றி அந்த இருந்த காவல்துறை ஏட்டையாக இருந்திருப்பார், யாரோ 2-3 பேர், இவங்களெல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் எல்லாரையும் என்கவுண்டர் பண்ணுறவும் முடியாது. ஆனாலும் கூட இப்போ அவங்களோட தாயாருடைய வந்து பரிதவிப்பு என்னன்னு கேட்டால், என் பிள்ளைய வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, இதில் ஒரு பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும். நேரடியாக நான் என்ன சொல்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து நேரடியாக எப்படி நம்ம தாக்குதல் நடத்தும்? இந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட ரவுடி நாகேந்திரன் வந்து ஆல்ரெடி ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலில் இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரனுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் நல்ல புரிதல், நல்ல நட்பு இருக்கு, 2 பேரும் கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியில பேசிக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைங்க. அதெல்லாம் அந்த டீம் வேற, இந்த டீம் வேற, அந்த டீம் வேற, இந்த டீம் வேற. ரவுடி நாகேந்திரனுடைய ஜெயில இருக்கக்கூடிய நாகேந்திரன் பாலாஜி வளர்ந்தாரு இந்த ஃபீல்டு. ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்புகள் இருந்திருக்கலாமே தவிர, இப்போ வந்து கரண்ட் ஸ்டேஜ் ஒரு 4-5 வருஷம் 7-8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு தொடர்புலாம் இல்லை. அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடிய ஒரு செய்தி. வழக்கறிஞராக நம்ம வந்து எல்லாரோடையும் பழகுறோம், எல்லா வழக்குகளும் நமக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறோம். இப்போ வந்து யார் யார் எந்தெந்த தொடர்பில் இருப்பாங்க, யார் என்ன, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். இந்த டீம் அந்த டீம் வேறு, எது வேணால். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நேற்று கூட ஒரு மீடியாவில் வந்து இந்த சம்பவம் நடந்த காலையில் 6:30 மணி 8 மணி இருக்கும். 8 மணிக்கெலாம் என்ன போட்டாங்கன்னு கேட்டால், காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக்கொலை, கலவரம் வெடிக்கும் அபாயம்னு போட்டிருக்கான். அது மாதிரிலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா என்ன நடக்குது சப்ஜெக்ட், காவல்துறை அந்த வெர்ஷன் சொல்கிறாங்க. உங்கள் பத்திரிகையாளருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தெரியுமா இவருக்கு 59 வழக்கு இருந்துச்சுன்ட்டு. அப்போ அந்த ரிப்போர்ட்டை பத்திரிகைகளுக்கு கொடுப்பது யார்? காவல்துறை தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க போய் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அப்படின்னும் பொழுது அந்த ரிப்போர்ட் இஸ் கிவன் பை போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ண முடியும். இதில் அக்ரிவாயி, இதில் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இப்போ கொம்பன் ஜெகனுடைய என்கவுண்டர் பாருங்களேன், அவங்களுக்கு தாயார் என்ன சொன்னால், கையெல்லாம் கட்டியிருந்த மாதிரி வந்து ஒரு இது மார்க் இருக்குது, அப்போ பின்னாடி கையை கட் பண்ணி நெஞ்சில் சுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுவும் வழக்காக இருக்குது, மனித உரிமைப்பில் வழக்குகளாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த முறையில் தான் நம்ம போக முடியுமே தவிர, பட்டவர்தனமாக டைரெக்டாக வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு சுட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி சார். சென்னையில் யார் நம்பர் 1 தாதா? சம்பவம் செந்திலா அல்லது காக்காத்தோப்பு பாலாஜியா? இப்படி 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருந்துச்சு
அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? சார் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம் முடியாது சார். பல்வேறு டீம் இருக்கு சார். பல்வேறு டீம் மறைமுகமாக சமூக சிந்தில விட காக்கத்தோப்பு பாலாஜியை விட பயங்கரமான ரவுடிகள் சென்னையில இருக்காங்க. இல்ல அது காவல்துறைக்கு தெரியும். பல்வேறு குழுக்கள் செயல்படுகிறது. அப்படிலாம் நீங்க வந்து நிறைய கிரைம் கேசஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட்டா நீங்க சொல்லுங்க. சமூக சிந்தில தாண்டி காக்கத்தோப்பு பாலாஜி எல்லாம் தாண்டி அதை விட பெரிய தாதாவுக்கெல்லாம் தாதா, டானுக்கெல்லாம் டான் சென்னையில இருக்காங்களா? அதாவது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. காவல்துறை இல்ல காவல்துறை தான் அதெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்லணும். நம்ம வந்து இந்த ஏ பி சி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா பட்டியலும் தெரியும். யார் ஆக்டிவா இருக்கா, யார் மறைமுகமாக செயல்படுறா, யார் ஃபீல்டுக்குள்ள இருக்கா, யார் வெளிநாட்டில் பண்றா, யார் உள்நாட்டில் இருக்கா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இந்த எதிரி போல 2 பேரும் பார்க்குற ஒரு சூழல்ல வந்து இந்த 2 பேர் டீமும் வந்து ரைவல் குரூப்பாக தான் 2 பேருமே செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இதில் இவர் பெரியவரா அவர் பெரியவரான்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கேக்கு பொறுத்த வரைக்கும்னா போலீஸ் தான் இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த உண்மை ஸ்டேட்டில் போய் யார் வந்து டாப்பில் இருக்குன்னா போலீஸ் தான். ஏன்னா போலீஸ் நினச்சா நடவடிக்கை எடுக்கலாம். போலீஸ் நினச்சா எந்த லெவலுக்கு வேணால் போவோம். ஏன்னா இப்போ தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிலர்களை வந்து பிடிப்பதற்கு இன்டர்போல் லெவலுக்கு போயிடுறாங்கல்ல. சமூக சிந்தில ஆமா இல்ல எல்லாருமே ஒரு இந்த வழக்குன்னு கிடையாதுங்க. பல்வேறு வழக்குல பல பேர் வெளிநாட்டுல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு ஆட்களை எப்படா ஏர்போர்ட்டுக்கு வந்தா பிடிக்கிறதுன்னு ஒரு டீம் இருக்கு. அதை சீட்டிங் கும்பல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இஜாவு நிறுவனத்தினுடைய அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த அலெக்சாண்டர் இன்னைக்கு வரையும் கைது செய்யப்படல. தெரியுமா? அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. அப்ப அவரு தேடி ஒரு டீம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. 6 மாசம் 8 மாசமா ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப பல்வேறு குற்றவாளிகள் இது மாதிரி மறைமுகமா செயல்படுவாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா, சென்னையில அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி 90களில் தான் நீங்கள் இந்த மாதிரி டான், அப்பா ஒரு பெரிய டான்பா அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி. அதற்கு பிறகு ஏற்பட்டதெல்லாம் என்ன கேட்டால், நட்புக்காக ஃபேமிலிக்காக ஒரு ஒரு ஊருக்காக அப்படின்னு சண்டை போட்ட காலெல்லாம் மாறி போய் பணத்துக்காக போதைக்காக மைனர் பசங்களை வச்சு படுகொலை செய்வது, கெத்துக்காக இப்படிலாம் போயிட்ட பிறகு யாருக்குமே மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் இந்த ரவுடிசம் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா முதல்லாம் ஒரு 100 பேர் இருப்பான். ஒருத்தன் கூட வெளியில் போய் ஒரு செய்தி சொல்ல மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ நட்பாக இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பழைய கதை. இன்றைக்கி எப்படின்னு கேட்டால் கூடவே இருந்தாலும் பின்னாடி போய் சொல்லிடுவான், நாளை காலையில் தனியாக அங்கே போகிறாரு, அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு இவன் பாட்டுக்கு ஒரு லைனை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு ரவுடிசமாக இன்றைக்கி மாறின காரணத்தினால தான் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமும் இதில் தென் மாவட்டம் திருச்சியிலையும் வந்துட்டு ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஏன் புதுக்கோட்டையில் துரைன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு கேட்டால் என்டையராக எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமா சம்பவங்கள் நடக்குது. லிஸ்ட் எடுத்து பார்த்தா லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. அப்போ ஒரு பயம் இருக்கும். குடும்பம், குழந்தை குட்டி நிறைய பேர் வந்து ஐயா வணக்கம், நான் திருந்திட்டேங்க, இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு மதுரையில் இருந்தோ திருச்சியில் இருந்தோ ஆந்திராவில் இருந்தோ பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆந்திரா தாங்க வேடந்தாங்க ரவுடிசங்களுக்கு. எல்லாரும் அங்கே போயிடுவாங்க ஆந்திராவுக்கு. ஆந்திராவிலே வீடு, குழந்தை குட்டிலாம் இருக்கிற டீம்லாம் இன்றைக்கி வரையும் இருக்குது. அப்போ போனவங்க தான் எல்லாம் பயந்துக்கிட்டு சுற்றுவாங்க, கொண்டுருவாங்க. ஏன்னா பசங்க வளர்ந்துருது, அப்பா புள்ள பாசம், அதை பிரிக்கவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க தான் இதை ஆட்சி செய்வாங்க. ரவுடிசம் ஃபீல்டுன்றது நிரந்தரமே கிடையாதுங்க, ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. எங்கேயா ஒரு கோயிலுக்கு வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டு தனியாக போக முடியுதா? எங்கேயா ஒரு சூப்பர் மார்க்கெட் போக முடியுதா? ஏதோ ஒரு நல்லது கெட்டது மாலில் போயிட்டு துணிமணி வாங்கலான்னு போக முடியுதா? முடியாது. ரவுடிகளுக்கு சொல்கிறேன். ஆமாம், அது ஒரு காலகட்டம். இப்போல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பயந்துக்கிட்டே போனதான். ஒன்று போனால் ஆப்போசிட் பார்ட்டி போட்டுருவானோன்ட்டு, இல்லை போலீஸ் தூக்கிட்டு போய் கை காலை உடைச்சிருமோன்ட்டு, அப்படியே பயத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல். அப்படி பல்வேறு விஷயங்களை கடந்து தான் இன்னைக்கு சென்னையில் ஒரு சில ரவுடிச குழுக்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படியே நிரந்தரமாக நான் தான் ரவுடி, நான் தான் இதுன்ற மாதிரியான விஷயத்துக்கு காவல்துறை இடம் கொடுக்க மாட்டாங்க. கதை வெளியில் தெரிய ஆரம்பிச்சோன்னே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்டத்திற்கு போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்கவுண்டர் இனியும் தொடருமா? என்கவுண்டர் தொடர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரையில் பல விஷயங்கள் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க ப்ரெஸ் மீட் போட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவை கோர்ட்டுக்கு ரெக்கார்டு கொடுக்க போகிறாங்க. எவ்ரி டைம் வந்து ஒவ்வொரு முறைக்கும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், எல்லா பத்திரிகையாளர் வாங்க, நாளைக்கு காலையில் நம்ம வந்து ஒருத்தர் என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைமுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைம். இப்போ ஒன்றும் இல்லை, சட்டம் ஒழுங்கு தான் ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். சட்டம் ஒழுங்கு எப்போ இருக்கும்? மக்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிற 2 பேர் வெட்டி கொண்டுறான்றான், என்னடா இது இப்படி இருக்குன்னு பயம் வருது. அப்போ அதை சரி செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் காவல்துறை இருக்காங்க. இந்த இடத்துல பாரபட்சமே பார்க்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய நிலைப்பாடு. பாரபட்சம்னா அப்பா அவர் நம்மாளுப்பா, இவர் நம்மால், அவர் நம்மால் ரவுடிசம், இவர் வெளியால் ரவுடிசம், அந்த கதை கிடையாது. பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரவுடிசம் குறையும். அதே போல்
பல்வேறு விஷயங்கள்ல காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டு தான் வராங்க. தலைமறைவா இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த கட்டம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட ரவுடிகள் இருக்கிறதா போலீசாருடைய ரெக்கார்ட் சொல்லுது. இந்த என்கவுண்டர் மூலமா சக ரவுடிகள் என்ன மாதிரியான பாடம் கத்துக்கணும்? இந்த என்கவுண்டர் மூலமா என்னன்னு கேட்டா, முதல்ல வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் காமராஜர், பெரியார், அண்ணா, பாரதியார் இவரை பற்றிய பாடல்கள், இவ்வளோ பெரிய புத்தகங்கள்லாம் நம்ம படிப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தா அவங்கள பற்றிய பதிவுகள் போட்டாலே லைக்ஸே வரமாட்டேங்குது. சிறைக்கு போய்ட்டு ஒரு ரவுடி வராரு பார்த்தீங்களா, வெளியில் கோர்ட்டுக்கு வராரு பார்த்தீங்களா வாய்தாக்கு, அப்போ 2 பேர் மொபைலோடு நிற்கிறாங்க, ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதை போடுறாங்க, அதை 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறான். அப்படி வந்து ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல். அவன் எவனுமே வந்து சோறு போட போகிறதில்ல. எத்தனை பேர் இன்றைக்கி பாருங்கள், என்னதான் வந்து 59 வழக்கு இருந்தாலும் ரவுடிசத்தின் உச்சாணி கொம்பில் இருந்தால் கூட ஒரே ஒரு குண்டு இன்றைக்கி உயிர் போயிடுச்சு. அந்த தாய் அழும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு பிள்ளை தானே, அவங்களுடைய பிள்ளை இன்றைக்கி வந்து பிணமாக பார்க்கப்படும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு வேதனை இருக்க தான் செய்யும். அது ரவுடின்றது அடுத்த கட்டம் தள்ளி வைங்க. ஆனால் அங்கே ஒரு இஷ்யூ ஏற்பட்டுச்சு. அப்போ இது ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி நிற்பதான் நல்லது. குடும்பம், குழந்தை குட்டி, அம்மாலாம் இன்றைக்கி இருக்காங்க. அம்மாலாம் இருக்க முடியும். எவ்வளோ பேருக்கு அம்மா இல்லை, எவ்வளோ பேருக்கு அப்பா இல்லாத ஒரு சூழல்லாம் இந்த நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்ல அம்மா எல்லாருமே இருக்கின்ற பொழுது ஒரு சிக்கலான ஒரு இடத்துல போய் சரண்டர் ஆனாலும் பிரச்சனை, தலைமறைவானாலும் பிரச்சனை. சரண்டர் ஆனாலும் கைகால உடைச்சிடறாங்க, தலைமறைவானாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தேடிக்கிட்டு கடைசி வீட்டுக்கு டார்ச்சர் இருந்துட்டே இருக்கும். திருந்த நினைக்கக்கூடிய ரவுடிகள் என்னதான் பண்ணணும்? திருந்த நினைக்கக்கூடிய ரவுடிகள் நீதிமன்றம் மூலமாக இவங்க என்ன பண்ணணும் கேட்டால் சரண்டர் ஆகி, இப்போ நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு, நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகணும். இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதற்கான முறையான சட்ட வழிமுறைகள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக நேரடியாக போய் பார்த்து காவல்துறை அதிகாரிகிட்ட இது மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லணும். திருந்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போய் சேட்டை பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைகளே ஏற்படுகிறது. திருந்துறேன்னு சொல்லிட்டு ஒரேடியாக போயிட்டு ஆந்திராலேயோ இல்லை நீங்கள் அமெரிக்காலேயோ எங்கே வேணால் செட்டில் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா இப்போ பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க, உறவினர்கள் அழுகுறாங்க, எல்லாரும் அழுகும் பொழுது அந்த வேதனை எல்லா என்கவுண்டருமே நான் சொல்கிறேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்து பாருங்களேன், மணல்மேடு சங்கர் அவங்க அம்மாவுடைய பேட்டி பாருங்களேன், அவங்கள அதை சொல்லுங்கள், என் பிள்ளைய வந்து இது மாதிரி அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. அதுவும் ஒரு வேதனையான விஷயம். இந்த கொம்பஞ்சகன் விஷயமா பாருங்கள், எல்லா விஷயமும் இப்படி நடக்கிறது. ஆனால் இவர்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் காவல்துறை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆகவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க குடும்பம், குழந்தை குட்டி அடுத்த கட்டமான நகர்வு என்னன்றதான் பார்க்கணும். ஏன்னா இவருக்கு 40லேருந்து 42 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி அவர் இந்த ஊரில் இல்லை, ஏன்னா என்கவுண்டர் செய்யப்பட்டு விட்டார். இது ஒரு பெரிய பாடமாக தான் இன்றைக்கி இந்த ரவுடிசம் ஃபீல்டு இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.